இந்த நம்பியார் விமர்சனத்துக்கு முன்னாடி கபாலி ஃபேன்ஸ்க்கு வந்து சில பல மெசேஜ்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய டிஸ்லைக்ஸ், நிறைய ஹேட் கமெண்ட்ஸு, நிறைய ஹேட் கால்ஸு. இதில் வந்து கிளையண்ட்டை கூட கால் பண்ணி ஒரு 4 நாளைக்கு ஒரு தாட்டி வந்து யாரோ ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்கான் கபாலி விமர்சனம் சம்மந்தமாக. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்னை பயமுறுத்தி என்னை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அழிங்க, சந்தோஷம். ஏன்னா நான் இதே மெட்ராஸில் 2003 5 ரூபாயிலேருந்து ஆரம்பித்த ஒரு ஆள். திருப்பியும் அதே ஸ்டேஜுக்கு போயிட்டு திருப்பியும் அந்த 5 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய கஷ்டப்படுவர்களை மீட் பண்ணலாம். இப்போ எனக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவை வச்சுட்டு இன்னும் பல பேர்த்த வந்து மேலே தூக்கி விட என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் தைரியமாக. ஸோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். உங்களுடைய ஹேட் மூலமாக ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதனை, கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மனிதனை கேவலப்படுத்திடாதீங்க அப்படிங்கிறது தான். அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். ஏன்னா ரஜினிகாந்துடைய படத்தை நான் இல்லை, என்ன மாதிரி 1 லட்சம் பேர் சேர்ந்தாலும் வந்து ஒன்றுமே பண்ணிட முடியாது. அவருடைய படம் அதற்கான சிக்னேச்சர், அதற்கான ஓட்டம் ஓடியே தான் தீரும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் இதுதான். கபாலி விமர்சனம் அப்படிங்கிறது வந்து என் நெஞ்சிலேருந்து நேராக வந்தது. அது ரைட்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், ரெண்டு அது வேறு. ஆனால் நான் எந்த மூடில் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து என் கூட நின்று பார்த்தேன் என் டீம் பசங்க 4 பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா பண்ணது வந்து நேர்மையான ஒரு விமர்சனம். நான் என்ன அப்போ நினச்சனோ, மதம் தாண்டி ஜாதி தாண்டி அந்த ப்ராடக்டை மட்டும்தான் பார்த்து வந்து விமர்சனம் பண்ணேன். இதில் வந்து மதத்தையும் ஜாதியையும் இல்லை ரஜினிகாந்துக்கு ஆப்போசிட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கல்ல, அது மட்டும்தான் ஹர்ட் ஆகுது. ரஜினிகாந்த் சாரை வந்து நீங்கள் எவ்வளோ அட்மையர் பண்ணுறீங்களோ அதை விட 10 மடங்கு அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள் நான். ஸோ தயவுசெய்து வந்து அதையெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க. விமர்சனத்தை வந்து என்ன வேணால் திருப்பி விமர்சனம் பண்ணுங்கள், 100 வீடியோ போடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தனி மனித விமர்சனமும் தனி மனித தாக்குதலும் வந்து என்ன கேவலப்படுத்துறதில்ல, என்ன அசிங்கப்படுத்துறதில்ல. நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்டாரை தான் அசிங்கப்படுத்துது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். மிச்சது இதுக்கப்புறம் உங்கள் விட்ட வழி. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். கடவுள் துணை நிற்கிறான், உண்மைக்கு வந்து நான் துணை நிற்கிறேன். என்ன ஆகணுமோ ஆகட்டும், பார்த்துக்கலாம். நம்பியார் வந்து நிறைய பேர் கேட்டானுங்க, என்ன இன்னொரு நம்பியார் விமர்சனம் பண்ணலன்னு. நேற்று ஒரு கல்யாணம் போயிட்டேன், பண்ண முடியலாதான். ஸ்ரீகாந்தை வந்து எனக்கு ஒரு பர்சனாக பிடிக்குது. உண்மையாலுமே வந்து மீட் பண்ணதில் வந்து ரொம்ப பெருமை. அந்த இன்டர்வியூவெல்லாம் சூப்பர். அதுக்காண்டியே வந்து அவரோட படத்தை வந்து பயங்கரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. ஏன்னா அந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹேட் கமெண்ட்ஸ்னு இப்படி சொன்னோம்ல, இந்த 25 நாள் வந்து ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ட்ரோல் செய்ய வேண்டியது வந்து படத்தில் எனக்கு செஞ்சு விட்டார் ஸ்ரீகாந்த். அதான் உண்மை. மொத்தமே வந்து ஒரு 10 பேர் தான் போய் பார்த்தேன். காலைல 9:45 ஷோ படம். 10 பேர் போய் உட்காந்து பார்க்குறப்ப போகிறப்போ கொஞ்சம் திகில் தான் லைட்டாக. பார்த்தீங்கன்னா செம்ம கான்செப்ட்டு. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஆள், அவருடைய கெட்ட எண்ணமெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஃபார்மா மாதிரி சந்தானமாக மாறிடும். ஸோ எப்போல்லாம் கெட்டெண்ணம் வருதோ அப்போ சந்தானம் வந்துடுவார், வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துக்கு வந்து ஏன் யூபையே கொடுத்தாங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் வந்து இன்டர்வியூவில் நிறைய சொல்லிட்டு. அப்படி படத்தில் உள்ள போய் பார்த்தா ஒரு சீனு, தண்ணி அடிச்சுட்டு போய் ஹீரோயினை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. அதே மாதிரி ஹீரோயினை வந்து டிரான்ஸ்ஜெண்டராக காட்டிட்டு அதை வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. ஹீரோ போயிட்டு அப்பா, அண்ணி, அண்ணன் இவங்களெல்லாம் பார்த்து எடுத்து அடிக்கிறாரு. இது ஒரு சீனு. இந்த மாதிரி ஒரு 20 சீன் சொல்லிடலாம். இதெல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு சென்சார் கமிட்டி வந்து எப்படி வந்து கொடுக்கும் அப்படின்னு ஸ்ரீகாந்த் நினச்சாரோ இல்லை டேரக்டர் நினச்சாருன்னு தெரில. ஆனால் ஸ்ரீகாந்தை கூட விட்டுறலாம். அவர் வந்து பாவம் கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வந்து டேரக்டர் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் போட்டு தலையிலாக திரும்பி, ஏன்னா தம் படம் அப்படிங்கிறப்போ வந்து உழைப்பு போட்டு கொட்டியிருக்காரு. ஆனால் அந்த டேரக்டர் வந்து மனித பிறவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து பிரதர் உன்னால் பார்க்கவே முடியாது. அதாவது பிரதர்னு சொல்லிட்டு நான் கான்வர்சேட் பண்ணுறேன். படம் வந்து அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜிவிஜுன்னு ஏறும். உங்களுக்கு வந்து இன்டர்வல் வரும்போதே வந்து அடுத்த தாட் என்னென்னா, இப்படி அடுத்த ஆஃப் வந்து எப்படியாவது வந்து உட்காந்துடணும்டா, எவ்வளவு கஷ்டம்னாலும் பரவாயில்ல, நானும் வந்து தலையை சாய்க்கிறேன், சீட்டுக்கு இந்த பக்கம் குப்புற படுக்கிறேன், அப்படியே போச்சர்லாம் மாற்றி பார்க்குறேன், எதுவுமே வேலைக்காக மாட்டி போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அடி. அதாவது அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக இருக்குது, ஓகேங்க. அது ப்ரெசன்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ மட்டமாக லாங்காக பொண்ணுங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு இதில் ஒரு சீன் வரும். பார்த்தீங்கன்னா சுனேனா கோமாவோ ஏதோ இருப்பாங்க. அதுக்கு போய் ஸ்ரீகாந்த் ரீசன்ஸ் என்று சொல்லுவார், உங்கள் இன்னர்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்குது, அதங்காட்டி தான் நீங்கள் கோமா இருக்கீங்க சம்திங் ஏதோ சொல்லுவார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, சுனேனா வந்து இந்த படத்தை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து அவ்வளோ டீமீன் பண்ணியிருக்கு இந்த படம். ரொம்ப ஒரு ஆக்ட்ரஸை வந்து இப்படி டீமீன் பண்ண படத்தை வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கவே இல்லை. அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கு. ஆனால் எந்த கவலையுமே இல்லாமல் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. மேபி வந்து அவங்களுக்கு வந்து அர்த்தங்கள் தெரியலையோ என்னன்னு தெரில. பாவம் ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். சந்தானம் வந்து நடிக்க போனது வந்து ஹீரோவை போனது வந்து நல்லது அப்படின்னு வந்து 2வது டைம் தோன்ற படம் வந்து இது.
போட்டு ஜாலியாக கலாய்க்கிறக்க ட்ரை பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் நமக்கு தான் சிரிப்பு வர மாட்டேது. ஏன்னா இருக்கலே கொடுமை என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி படத்துலலாம் வந்துங்க கலாய்க்கிற கூட ஆள் இல்லாமல் உட்காந்து பார்க்குறதா வந்து மிகப்பெரிய கொடுமையே. இன்னொரு 20 பேர் இருந்தால் ஏதாவது பையன் ஏதாவது விசில் அடிப்பான், இல்லை ஏதாவது கமெண்ட் அடிப்பான், நம்ம அதுக்காக சிரிச்சுக்கலாம். இது போனால் ஓ அப்படின்ட்டு வந்து இந்த கோஸ்ட் பேலஸ் மாதிரி வந்து நாம் ஒருத்தர் மட்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஏதோ பேய் கூட படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒன்றும் சத்தமும் போட முடியல, திட்டவும் முடியல. ஏன்னா திட்டினா வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண ஒரு விசிலடி கூட ஆள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே தனிமையில் அப்படியே குன்றி போய் உட்காந்து படம் முடித்ததுக்கப்புறம் வந்து அப்படியே அப்பா படம் பார்த்துட்டேன் வெற்றி வெற்றின்னு வந்து இந்த ட்வீட் போட வைக்கிற லெவலுக்கு வந்து பண்ணி செஞ்சு விட்டாங்க அந்த படத்தில். ஆனால் ட்ரஸ்ட் மீ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு 6 பேர் 7 பேர் உக்காந்துக்கிட்டு குரூப்பாக உட்காந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டான படம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி விசில் அடிக்கலாம். என்ன எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் வந்து க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சவர். இன்னொன்று ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். அதை கெட்டது நல்லது, கெட்டதுனால என்ன, அந்த ஆரா அந்த சுற்றி வந்து இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் ஜஸ்ட்டு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, என்னங்க படம் ஃபுல்லாக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் சில பல விஷயங்கள்லாம் சொல்லணும்ல. அது எதுவுமே இல்லாமல் ஒரு மைண்ட்லெஸ் படம்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த படம் வந்து இந்த நம்பியார் அப்படின்னு சொல்லிடலாம். பாவம் ஸ்ரீகாந்த், வந்தனா ஸ்ரீகாந்த், ஐம் ரியலி சாரி. பாவம் உங்கள் எஃபர்ட்லாம் வீணாக போச்சு அப்படின்னு வந்து உண்மையாலுமே மனசு வந்து கஷ்டப்படுது. ஆனால் அதே சமயம் தயவு செய்து அடுத்ததாட்டு வந்து ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறப்போ நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் இங்கே மேதாவிகள் குதிக்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு வியூவராக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த டைம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கதை செலக்ட் பண்ணும்போது யாராவது ஒரு 4 பேர்த்த கூட வச்சுக்கிட்டு அவங்களோட சஜஷனும் வந்து கேளுங்க. கேட்டால் வந்து இன்னொரு பெட்டர் ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாதீங்க. எனர்ஜி போய் வெளியில் வந்து அப்படியே நின்று தலை சுற்றி போய் காலங்காத்தால் அது சாப்பிடவே இல்லைங்க. இதில் வேறு சாப்பிடாமல் பசியில் போய் அந்த வெறுப்பில் வந்து மத்தியானம் வந்து உட்காந்து ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். தலைவலியே தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வந்து 4-5 மணிக்கு ரிவ்யூ பண்ணிக்கும் அப்படின்ட்டு படுத்துவங்க தான் கம்முன்னு 2-3 மணி நேரம் தூங்கிட்டேன். அந்தளவுக்கு வந்து செஞ்சு விட்டாங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி வந்து எங்களை செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் ஸ்ரீகாந்த் அண்ட் வந்தனா ஸ்ரீகாந்த் கண்டிப்பாக நெக்ஸ்ட் படம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது நான் விமர்சனம் பண்ணுறங்காட்டிக்கெல்லாம் உங்கள் படம் வந்து வீணாக போகிறதில்ல. உங்களுக்கே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும், ஆடியன்ஸோட ஃபீட்பேக் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து என்னை வந்து குறை கூறிடாதீங்க, ஆடியன்ஸும் சரி. மீண்டும் ஒரு விமர்சனம். இந்த படத்தோட ரேட்டிங் தானே, என்ன ரேட்டிங் கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரேட்டிங் கொடுத்துங்க. ரேட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்து வந்து இந்த படத்தை வந்து பாவம் மேலும் வந்து மனசை வந்து புண்படுத்த விரும்பலை. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.